நீ கடலூர் மாவட்டத்துக்காரன் பண்ருட்டி தொகுதி பேசு, நீ ஏன் டங்ஷனை பற்றி பேசுகிற, நீ ஏன் கன்னியாகுமரி கனிம சுரங்கத்தை பற்றி பேசுகிற, நீ ஏன் பாலாட்டு பிரச்சனையை பற்றி பேசுகிற, நீ ஏன் நொய்யலை பற்றி பேசுகிற, நீ ஏன் தென்பண்ணை ஆற்றில் கொக்கோ கோலா நிறுவனம் தண்ணி உறிஞ்சுறதை குறித்து நீ ஏன் அங்கே போய் போராடி தடியடி வாங்குற, அதை குறித்து பேசணும், நீ ஏன் எழுந்திருக்கிற, இப்படின்ற கேள்விகளும் அதை மறுதளிக்கின்ற போது தான் நான் ஆவேசப்படுகிறேன், கோபப்படுகிறேன். அரசுக்கு என்னுடைய மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றி நான் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். எப்படி ஹேண்டில் பண்றீங்க? கேட்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கு. நீங்க உள்ளுக்குள்ள எப்படி ஹேண்டில் பண்றீங்க? ஆமா, அதுதான் நீங்க பாப்பீங்களா, அதை நேரடியாக ஒளிபரப்பு பண்ணும்போது பேரவைத் தலைவருக்கு எனக்குமான அது ஒரு கருத்து காரசாரமான வாக்குவாதம், கருத்து முதல் வருது. பல அமைச்சர்கள் எனக்கு சொல்ல வேண்டிய உரிய பதிலை சொல்லாமல் அதில் கொஞ்சம் மேம்போக்காக வேற ஒரு உடல் மொழியோட பதில் சொல்வது, இதெல்லாம் தான் எனக்கு இது எல்லாம் தான் இந்த மக்கள் இவ்வளவு துன்பப்படுறாங்க, இவ்வளவு துயரப்படுறாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசவை, ஒரு சட்டமன்றம் இருக்கு, இதுல ஒரு விவாத பொருளாவே இல்லையே. இது குறித்து இப்போ பரந்துரை குறித்து பேசணும் அப்படின்னா அதுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இப்போ 800 அனல்மின் விரிவாக்கம் குறித்து கவன ஈர்ப்பு கொடுத்துட்டு பேசணும்னு சொன்னா நேரம் இல்லைன்றாங்க. டங்ஷனை குறித்து விரிவாக பேசணும் அப்படின்னாக்கா இல்லை உங்களுக்கு 2 நிமிடத்தில் பேசுங்க, 3 நிமிடத்தில் பேசுங்க அப்படின்றாங்க.